Hello everyone, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா நெக்ஸ்ட் வேவ் உடைய கண்டினியூஸான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ லாஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீனா நெக்ஸ்ட் வேவ்ல என்னுடைய 6 month எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அத கமெண்ட்ல பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல ரிப்ளை பண்ணிருந்தீங்க. வீடியோஸ் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு. சோ எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு அப்படினு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க. Thank you so much first of all உங்க எல்லாருக்குமே. அதுல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படினா சோ நெக்ஸ்ட் வேவ்ல வந்து நான் ஜாயின் பண்ண பீரியட்ல லைக் நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண பீரியட்ல நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. பட் அதே மாதிரி நாங்களும் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். பட் எங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் அதுல கிடைச்சது. சம் பாசிட்டிவ் இருக்கு, சம் நெகட்டிவ் இருக்கு. ஸோ இது எங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அடுத்த டைம் நான் பிடி ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது அது நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதில் காமனாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் நான் அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிகாஸ் அப்போ தான் நான் அடுத்த வீடியோஸ் நான் என்ன போட்டாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்க்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸோ ஒரு பீப்புள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ பிரதர் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வேவ்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரல, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வேவுக்கு அப்ளை பண்ண இமீடியட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறது உடனே எனக்கு வந்து அவங்க இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணல. ஸோ எனக்குமே வந்து நானுமே ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அவங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த டைமிங்கில் வந்து அவங்க ஆல்ரெடி ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வெரி, நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வேவோட பிடி ரோலுக்காக நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கால் வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு எடுத்துக்கிட்டது கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 வீக்ஸ் எனக்கு எடுத்துக்கிச்சு. நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ ரவுண்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 வீக்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. அண்ட் செகண்ட் கொஸ்டின், ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ரோலுக்கு எனக்கு வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ரோலுக்கு நான் வந்து வீடியோ போட தான் போகிறேன். பிகாஸ் நிறைய டைம் இந்த வீடியோஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ரோலுக்கு நம்ம வீடியோ போடணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes அந்த வீடியோ எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சக்ஸஸ் ரோலுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் தனியாகவே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். டோன்ட் வெரி. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா சார் நான் வந்து கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து செலக்டட் ஆகிட்டேன். பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கூகுள் மீட்டில் இந்த பீப்புள் வந்து செலக்ட் ஆகிட்டாரு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு அவர் கிளியர் பண்ணிட்டாரு. அடுத்த ரவுண்டுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ்ல என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் மறக்காம இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் அதில் இருக்குது. பிகாஸ் ரவுண்டு 1 முடிஞ்சிட்டு ரவுண்டு 2க்கு அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்பிட்வீன் ஒரு 1 week கேப்பில் வந்து ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் இருக்கும். அந்த இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரவுண்ட் 2க்கான இன்டர்வியூக்கு நெரட்டிவ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி நீங்கள் பேசணும், ஸோ கூகுள் மீட்டில் எப்படி ஜாயின் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்படுங்கிறத ஒரு மாடல் ரெக்கார்டட் வீடியோவும் கொடுப்பாங்க, நெரட்டிவும் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே ரவுண்ட் 2 நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தென் அடுத்த கொஸ்டின் வந்து ஸோ நெக்ஸ்ட் வேவ்ல வந்து ப்ரீ இன்டர்வியூ எப்படி இருக்கும் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீ இன்டர்வியூ அதுக்கு தான் ஆல்ரெடி உங்களுக்கு அவங்க கூகுள் ட்ரிவன் லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த டிரைவ் லிங்கில் ஓப்பன் பண்ணாலே நெக்ஸ்ட் வேவ்ல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பிடி ரோலில் செலக்ட் ஆனவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக ரெக்கார்டிங்காகவே இருக்கும். ஸோ ரவுண்ட் 1 எப்படி அட்டன் பண்ணாங்க, ரவுண்ட் 2 எப்படி அட்டன் பண்ணாங்க, ரவுண்ட் 3 எப்படி அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரெஃபரன்ஸுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் என்னோட வீடியோஸுமே நிறைய நாள் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வேவ்ல ப்ரீ இன்டர்வியூ, அதாவது நீங்கள் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரீ இன்டர்வியூ எப்படி இருக்கும், எனக்கு ஏதாவது ஒரு மாடலாக எனக்கு ஏதாவது வைப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. இது நீங்கள் வந்து நீங்கள் மாடலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய வீடியோஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தென் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸில் கொஸ்டினில் வந்து இங்கிலீஷில் இருக்குமா தமிழில் இருக்குமான்னு கேட்டிங்க. நான் ஆக்சுவலி நிறைய சொல்லியிருக்கேன். இது மதர் டங் தான், நேட்டிவ் தமிழில் பேசினாலே உங்களுக்கு ஓகே தான். சரிங்களா? ஸோ நீங்கள் தமிழில் ஏன்னா அவங்கள்ட்ட ரொம்ப எக்ஸ்பிளேஷன் இங்கிலீஷில் எதிர்பார்க்கணுங்கிறது கிடையாது. பிகாஸ் இது கம்ப்ளீட்லி வந்து ஸ்டூடெண்ட் கைடன்ஸ் கொடுக்குற ஒர்க்குங்கும் போது நீங்கள் தமிழில் பேசினாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து ஐ ஹோப் நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணியிருப்பேன் நம்புறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபார் அப்கமிங் அடுத்த ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோஸில் நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.